வாசிப்போம். யாத்திராகமம் 3:8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் என்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு போய் விடும்படி கர்த்தர் இறங்கினார். ஏன் கர்த்தர் இறங்கினார் என்று கேட்டால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் பரலோகத்தை விட்டு பூமியில் வந்து இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இறங்கினார் என்று கேட்டால் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படி. வேதம் சொல்லுகிறது, உங்களை நான் விடுவித்து உங்களுக்கு ஒரு விசாலமான இடத்தை கொடுக்கும்படி நான் இறங்கியிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ ஏன் இறங்குறாரு, எதுக்கு இறங்குறாரு அப்படின்னு கேட்டால், அவர்கள் அடுத்த வசனத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி கூப்பிடுறாங்க? 9. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நல்லா கவனிங்க. எகிப்தியர் அவர்களை துன்பப்படுத்துவதும் ஒடுக்குவதும் கஷ்டப்படுத்துவதும் நஷ்டப்படுத்துவதும் அது எல்லாவற்றையுமே கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்த்துட்டாரு. அவர்கள் கூக்குரல் அவர் செவிக்கு எட்டினது. அதனால் அவர்களை விடுவிக்கும்படி, அவர்களை காக்கும்படி, அவர்களுக்கு சுகத்தை பலத்தை கொடுக்கும்படி, அவர்களுக்கு தரித்திரத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள நான் கொண்டு போய் சேர்க்கும்படி நான் இந்த நாளிலே நான் இறங்கி இருக்கிறேன். கைத்தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாத்துக்கும் போதிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லியிருக்கிறார், இதுவரை நீ கேட்ட காரியங்கள், இதுவரை நீ தேவ சமூகத்தில் அழுத காரியங்கள், இதுவரை நீ சத்தமிட்டு கூக்குறிட்ட காரியங்கள் எல்லாமே பரலோகத்தில் இருக்கிற என் சந்நிதிக்கு, என் செவிக்கு வந்து எட்டினது. அதனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு நீ கேட்ட காரியத்தை கொடுக்கும்படி, நீ எதிர்பார்த்த காரியத்தை கொடுக்கும்படி நான் இறங்கி வந்து உன் காரியத்தை நான் கொடுக்கும்படி நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை எந்த இடத்தை கொண்டு போறேன்னா, பாலும் தேனும் ஓடுகிற உயர்வான மேன்மையான அற்புதமான அதிசயமான பாதுகாப்பான அடைக்கலமான செழிப்பான உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் உன்னை சேர்க்கும்படி நான் என்ன செஞ்சிட்டேன். நீ இதுவரை எய்த்துக்குள்ளே இருந்த, அடிமைக்குள்ளே இருந்த, கட்டுக்குள்ளே இருந்த, நஷ்டத்துக்குள்ளே இருந்த, பலவீனத்துக்குள்ளே இருந்த, நெருக்கத்துக்குள்ளே இருந்த, போராட்டத்துக்குள்ளே இருந்த, இதிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து, நீ கடன் பிரச்சனையில் இருந்த, அடைக்க வழி தெரியாமல் இருந்த, இதிலிருந்து விடுபட ஒரு ஜெயிலுக்குள்ள, ஒரு கட்டுக்குள்ள, ஒரு குழிக்குள்ள எழும்ப முடியாம அடைக்கப்பட்ட கதவுக்குள்ள இருந்தது போல நீ இருந்த. ஆனால் உன்னை தூக்கி விட ஆள் இல்லை, உன்னை காப்பாற்ற ஆள் இல்லை, உன்னை விடுவிக்க ஆள் இல்லை, உன்னை ஆறுதல் படுத்த ஆள் இல்லை. ஆனால் நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். நீ பிரச்சனையை, நீ வேதனையை அனுபவித்து எனக்கு விடுதலை இல்லையா, எனக்கு இந்த காரியத்தில் ஜெயம் இல்லையா, இந்த கடன் பிரச்சனை எனக்கு விடுதலை கிடைக்காதா, இந்த பலவீனத்தில் எனக்கு விடுதலை கிடைக்காதா, இந்த ஜெயில் வாழ்க்கையில் எனக்கு விடுதலை கிடைக்காதா, இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்காதா, எனக்கு நிரந்தர வருமானம் கிடைக்காதா, எனக்கு நிரந்தர வேலை கிடைக்காதா என்று துக்கப்பட்டு நெருக்கப்பட்டு வேதனைப்பட்டு நீ இட்ட அந்த கூக்குரலும், நீ இட்ட அந்த ஜெபமும் அது பரலோகத்தை கெட்டி இன்னைக்கு 25ஆம் தேதி உனக்கு பயத்தை இருந்து விடுதலை கொடுக்கும்படி கர்த்தர் இறங்கிட்டார். நாளைக்கு ஒரு அற்புதத்தை பார்க்க போறீங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். காரணம், இது பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு காரியம், நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆனால் இன்னைக்கு நமக்குள்ள ஒரு தேவனுடைய பிரசன்னமும் தேவ மகிமை இருக்கிறது. அதை உணரணும். நமக்குள்ள என்ன இருக்கிறது? இந்த வாக்குத்தத்தமான இந்த வார்த்தைகளும், இந்த வாக்குத்தத்தமான இந்த வசனங்களும் நமக்குள்ளே அது கிருபையாக, அது சத்தியமாக, அது வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது, அது தங்கி இருக்கிறது. அது உனக்குள்ளே இருந்து செயல்பாட்டுகளை கொண்டு வந்து உன்னை ஜெயமான வாழ்க்கை வாழ வைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க.
யோவான் 1:12 சொல்லுது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் இறங்கினார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு இறங்கி வந்து சிலுவையில் இரத்தத்தை சிந்தி அடித்து நொறுக்கி பட்டையை கிளப்பி மரணத்துக்கு அதிகாரம் அந்த பிசாசை அழித்து ஒழித்து அவனை வெளியேறங்க கோலமாக்கி சிலுவையில் ஆணி அடித்து அவன்கிட்ட இருக்கிற எல்லா அந்தஸ்து தகுதி அதிகாரம் ஆதாயம் ஏவாட்ட பிடுங்கின எல்லாத்தையும் புட்டிங்கி எடுத்துட்டு அவனை வெளியேறங்க கோலமாக்கி துண்டக்கானா துணியக்கான ஒன்று மூலமாக அனுப்பிவிட்டு இந்த மக்கா நீ வச்சுக்க அப்படின்னு உங்களுக்கு எனக்கு கொடுத்துட்டு அவர் பரலோகத்தில் இன்றைக்கி பிதாவின் பக்கத்தில் பிரவேசித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நாம் ஜெபித்து விட்டு கேட்டு விட்டு நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். ஆனால் கேட்குறோம், ஆனால் எடுக்க மாட்டேங்கிறோம். ஜெபிக்கிறோம், எடுத்துக்கொள்ள மாட்டோம். எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வாயின் வார்த்தைகளை பேசி எனக்கு ரோமர் 8:17 சொல்லுகிறது, நீங்கள் பிள்ளைகள் ஆனால் நீங்கள் சுதந்திரமாமே, அதாவது நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக மாறிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சுதந்திரவாளி. நீங்கள் எடுப்பதுக்கும் கேட்பதுக்கும் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ கேட்கறதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. இப்போ உங்கள் அப்பாட்ட வந்து ஒரு 5 லட்சம் இருக்குது, 1 லட்சம் கேட்குறதுக்கு எப்போ 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 ஒரு 1 லட்சம் தாங்கப்பா, எப்போ ஒரு லட்சம் தாங்கப்பா, எப்போ அப்படின்னு கேட்பீங்களா? அல்லது உங்கள் அம்மாட்ட ஒரு 10 லட்சம் இருக்குது, அம்மா 1 லட்சம் கொடுமா, எங்கள் வீட்டுக்கார் வேலை கிடைக்கிறதுக்கு 2 லட்சம் வேணுமா, கொடுமா அப்படின்னு கெஞ்சுவீங்களா? எப்படி கேட்பீங்க? அம்மா எங்கள் வீட்டுக்காரருக்கு வேலை வந்திருக்கு, ஒரு 2 லட்சம் தேவைப்படுது, கொடுமா, அப்புறம் தந்துடுறேன், சீக்கிரம் தாமா கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? கேட்பதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. காரணம் உங்கள் அப்பா அம்மா. கொடுப்பதுக்கு அவர்கள் தகுதி இருக்கிறது. காரணம் அவங்க பெற்ற பிள்ளை. நான் என்ன சொல்கிறேன், அவர்கள் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, ஆனால் இயேசு உங்களை என்னையும் அவர் இரத்தத்தினாலே பிள்ளையாக மாற்றிட்டாரு. நாம் அவருடைய பிள்ளைகள். கேட்பதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, பெற்றுக்கொள்ள உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, எடுத்துக்கொள்ள உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. அதான் ரோமரில் சொல்லப்பட்டு 8:17, நீங்கள் பிள்ளைகளானால் நீங்கள் சுதந்திரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் பிள்ளைகளானால் நீ உரிமையோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னா எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம் எப்படி? ஜெபிக்கிறோம், கேட்கிறோம், அதை எடுக்கணும். ஜெபிக்கிறோம், கேட்கிறோம், எடுக்கணும். எப்படி எடுப்பது? கேட்பது ஒரு காரியம், எடுப்பது எப்படி என்று கேட்டால் சங்கீதம் 45:1-2, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. என் இருதயம் நல்ல விசேஷமான காரியங்களை நினைச்சு பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின, நான் இயேசு மகாராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. என் நாக்கு, என்கிட்ட இருக்கிற நாக்கு விரைவாய் எழுதுகிற எழுத்தாணி. எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். நல்ல கவனிங்க. இப்ப நம்முடைய தாத்தா முப்பாட்டன் என்ன பண்றாங்க? என் சொத்து என் பேரனுக்கு. இந்த பத்திரத்தில் வரும் நாட்களிலே இந்த வீடு, இந்த சொத்து, இந்த தோட்டம், இந்த துறவு என் பேரனுக்கு கொடுக்கும்படி நான் பத்திரத்தில் உயில் போட்டு எழுதுகிறேன் அப்படின்னு எழுதிட்டு தாத்தா மண்டையை போட்டுறாரு. ஆனால் அது எழுதுனது தெரியாத, அது எழுதுனது அறியாத, அது எழுதுனது புரியாத பேரன் எங்கேயோ இருக்கிறான். அந்த பேரன் குழந்தையா இருக்கிறான். எழுதும் போது பேரனுக்கு தெரியாது. ஆனால் அந்த பத்திரத்தை, வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த பத்திரத்தை எடுத்து படிக்கும்போது, ஆகா என் தாத்தா எனக்குன்னு உயிரை எழுதி வச்சிட்டாரு. இந்த வீடும், இந்த சொத்தும், இந்த தோட்டமும், இந்த துறவும் எனக்குரியது. என் பேரை போட்டு பேரனுக்கு சொந்தமானது எழுதி வச்சு போயிட்டாரு. அதனால இந்த அத்தனை சொத்தும் எனக்குரியது என்று அந்த பேரன் எப்படி கொண்டாடுகிறானோ, அதே போல என் தகப்பன் இயேசு இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தால இந்த பைபிள்ல உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறேன்னு எழுதி வச்சுட்டாரு. ஆனா எழுதி வச்சதை பெற்றுக்கொள்வது எப்படின்னு கேட்டா, உங்களுக்கு உண்டான அந்த நாவாகிய அந்த எழுத்தாணி. திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 45:1-2, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. உங்க இருதயம் எப்படி இருக்குன்னா, நன்மையான விசேஷமான உயர்வான காரியங்களை உங்க இருதயம் பொங்கி என்ன செய்யணும்? வலியணும். ஏன்? நீங்க விடுவிக்கப்பட்டவர்கள். நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. இப்போ எல்லாம் சொல்லுங்க. என்னுடைய நாக்கு எழுதுகிற எழுத்தாணி. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் எழுத்தாணி இருக்கா இல்லையா? அல்லேலூயா. நீங்கள் எழுதி எங்கே எழுதுன்னு கேட்டால்,
பிள்ளைய பரீட்சை எழுதும்போது பேப்பரில் எழுதுனா தான் பாஸு. பேனா வச்சு எழுதுறது தான் பாஸு. வெறும் பேப்பரை கொண்டு போய் ஈட்ட முடியாது. நீ கேள்விகளுக்கு பதில் என்ன செய்யணும்? எழுதணும். கேள்விகளுக்கு பதில் எழுதி கொஸ்டின் பேப்பரை எழுதி கொடுத்தா தான் நீ எத்தனை மார்க்குன்னு மார்க்கு போடுவாங்க. அந்த மார்க்கை வச்சு தான் உனக்கு அடுத்த கிளாஸுக்கு நீ போக முடியும். அப்போ எழுதணுமா எழுத வேணாமா? எழுத வேணாமா? வெறும் பேப்பரை கொண்டு கொடுத்தா என்ன உலகம்? புரியுதா உங்களுக்கு? அதே போல் உங்களுக்கும் எனக்கும் நாக்கு எழுத்தாணி. நாக்கு என்னது? எழுத்தாணி. அப்போ இந்த எழுத்தாணியை வச்சு நீங்கள் என்ன செய்யணும்? எழுதணும். எப்படி எழுதணும், எங்கே எழுதணும் அப்படின்னு கேட்டால், இந்த இருதய பலகையில் என்ன செய்யணும்? உங்கள் நாக்கை வச்சு எழுதணும். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய இருதய பலகையில் என் நாக்காகிய எழுத்தாணியை எழுதுவேன். எழுதும்போது நான் கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொள்வேன். இங்கே இருங்க, ஜெயிப்பதற்கு முன்னே உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கணும். ஜெயிப்பதற்கு முன்னே உங்களுக்குள்ள அற்புதம் இருக்கணும், அதிசயம் இருக்கணும். அதாவது ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்கள் அவைகளை பெற்றுக்கொண்டு என்று விசுவாசித்தால் அவைகள் உங்களுக்கு உண்டாகும் சொல்லிட்டாரு. அப்படின்னா நீங்கள் கேட்குற காரியம் பெற்றுக்கொண்டோம்ங்கிற அந்த இருதய பலகையில் இருக்கணும். அதுக்கு பேர் எழுத்தாணி. அப்போ அந்த எழுத்தாணியை நாக்கில் நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கணும். எழுத்தாணியை நாக்கில் என்ன செய்யணும்? எழுதணும். அல்லேலூயா. யாராச்சும் உங்கள் நாக்கிட்ட இருக்க எழுத்தாணி இருக்குல்ல, ஒரு எழுத்து எழுதுங்க பார்ப்போம். எழுத்தாணி உங்கள்கிட்ட இருக்க இல்லையா? எழுதுனா தான் பாஸு. பேனாவை கையில் வச்சுக்கிட்டு இப்படியே மாட்டிக்கிட்டு இருந்தா இதை எடுத்து என்ன செய்யணும்? எழுதுனா தான் நீங்கள் பரீட்சை பேப்பரில் எழுதுனா பாஸ் ஆக முடியும். ஹலோ, பேனாவை கம்முன்னு மூடி பையில் வச்சுக்கிட்டு பேப்பரை பார்த்துக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு தாங்க ஆண்டவர் எப்படியாவது நான் அந்த பரீட்சையில் பாஸ் ஆகணும், நான் 70 80 வாங்கணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பேப்பர் டீச்சர், நாங்கள் பேப்பர் எழுதிட்டேன், ஜெபிச்சிருக்கேன், வரும் நம்புகிறேன், ஜெபிச்சிருக்கிறேன், வரும் நம்புகிறேன். நீ எழுதிட்டு ஜெபிச்சு பாரு, எழுதிட்டு கேட்டுப்பாரு. நீ 1-2 மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதை சரி பண்ணி டீச்சர் உள்ளத்தை பேசி 8ங்கிறதுல 10 போட்டு விட்டுரும். நீ ஒன்றுமே எழுதா வெறும் பேப்பரை, டீச்சர் நான் ஜெபிச்சிருக்கிறேன், அப்பா தருவார், தரமாட்டார். நீங்கள் அப்படித்தான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஜெபிச்சிருக்கிறேன், அது 1 மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறேன், அது 2 மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நீ வெறும் பேப்பரை நீட்டிக்கிட்டு இருக்க. அப்பாட்ட என்ன செஞ்சுக்கிட்டு வெறும் ஒன்று இருக்கிற எழுத்தாணியை வச்சு உன் இருதய பலகையில் எழுத. எப்படி எழுதணும்? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எழுத்தாணி ஏந்திட்ட தினமும் எழுதிடுவே, எழுத்தாணி ஏங்கிட்ட தினமும் எழுதிடுவே, நல்லதை எழுதுவேங்க, நல்லதை எழுதுவேங்க, உடனே பெற்றுக்கொள்வேங்க, நான் உடனே பெற்றுக்கொள்வேங்க. இப்போ நீங்கள் எழுதின எழுத்துக்கு உங்களுக்கு பாசமாக இருக்குது. இப்போ ஒரு பிள்ளை பரீட்சை எழுதுது, உங்கள்கிட்ட என்ன பேனா இருக்குது? உங்களோட எழுத்தாணி என்ன? எது? நாவு. சொல்லுங்க,
உன் நாவை பத்திரமா எழுது, கண்டது எழுது. அதை சொல்லுங்கள் பார்ப்போம். ஏ மக்கா, உன்ட்ட ஒரு நாக்கு இருக்குது, அது எலும்பில்லாத நாக்கு, அதில் வல்லம் இருக்குது, அதில் ஜீவன் இருக்குது, அதில் ஆக்கு சக்தி இருக்குது. நாக்கை பற்றி இது வரைக்கும் யாரும் யோசிச்சிருக்க மாட்டீங்க, இப்போ தான் யோசிக்கிறீங்க. ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிப்பது வேறு, எடுத்துக்கொள்வது வேறு. கேட்பது வேறு, எடுத்துக்கொள்ள. ஜெபிச்சுட்டு எடுக்கணும். அப்போ எடுக்கிறதா நீங்கள் என்ன செய்யணும்? எழுதணும். எங்கே எழுதணும்? வேதம் சொல்லுகிறது, உன் இருதய பலகையில, நீதிமொழிகளை போட்டிருக்கிறது, உன் இருதய பலகையில. போர்டு தெரியுமா? போர்டு, ஸ்கூலில் போர்டு பார்த்துருக்கீங்களா? அந்த போர்டில் டீச்சர் எழுதுவாங்களா? அதை எழுதும்போது நீங்கள் பார்க்குறீங்க, அதை எழுதி தான் பார்க்குறாங்க. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுதுறது கவனமாக எழுதணும், கவனித்து எழுதணும். டீச்சர் எழுதுறத பிள்ளைய கவனித்து என்ன செய்யணும்? பார்க்கணும். எழுத்தாணி நம்மகிட்ட இருக்குது, பொக்கிஷம். இப்போ இதில் பைபிள் எழுதப்பட்டிருக்கு, அதை நீங்கள் இதிலேருந்து எடுத்து இங்கே எழுதணும். எல்லாம் சொல்லுங்கள், இதிலேருந்து எடுத்து இங்கே எழுதுனா நான் பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கி அணைய பிள்ளைய வந்து பரீட்சையில் ஏன் ஃபெயில் ஆகிறாங்க, ஏன் தோற்று போகிறாங்க அப்படின்னு கேட்டால், எழுதுறத கவனிக்கிறது கிடையாது, எழுதுறத சிந்திக்கிறது கிடையாது, அதனால் தோற்று போயிடுறாங்க. எழுதுற என்ன செய்யணும்? கவனிக்கணும், எழுதுறத பார்க்கணும். அப்போ இந்த பொக்கிஷங்களை எங்கே கொண்டு வரணும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென் சொல்லுங்கள். ஒரு வருஷம் ஃபுல்லாக டீச்சர் சொல்லி கொடுக்குறது பிள்ளைங்க நோட்டில் என்ன செய்யணும்? எழுதணும். எங்களுக்கு தமிழ் நோட்டு இருக்குது, மேக்ஸ் நோட்டு இருக்குது, ஹிஸ்ட்ரி ஜாகிரபி நோட் இருக்குது, சயின்ஸ் நோட் இருக்குது. எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோட்டு. ஆனால் இப்போ எப்படின்னு தெரியல. மேக்ஸு ஒரு நோட்டு வச்சுருப்போம், அதில் மேக்ஸை மட்டும் எழுதுவோம். தமிழுக்கு ஒரு நோட்டு வச்சுருப்போம், இதில் போய் எழுதுவோம். அவங்க சொல்லிக் கொடுக்க எழுதி அதை போய் வீட்டில் பார்க்கணும். அதை பூரா பார்த்தா தான் அந்த வருஷத்தில் என்ன செய்ய முடியும்? பாஸ் ஆக முடியும். ஆமேன். நோட்டு இருக்கா? படிக்கிற பிள்ளைங்க நோட்டு இருக்கா? காசு போட்டு நோட்டை வாங்குவாங்க, சரியாக எழுத மாட்டாங்க. கவனிங்க, இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்ட எழுத்தாணி எல்லாம் சொல்லுங்கள். என்கிட்ட கர்த்தர் குழந்தையாக இருக்கும்போது எழுத்தாணியை கொடுத்துட்டாரு. அந்த எழுத்தாணியில் நீங்கள் என்ன செய்யணும்? எழுதணும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள். நாவு எழுத்தாணி. அப்போ அந்த எழுத்தாணியை வச்சு நீ பேப்பரில் எழுத வேண்டாம், பேனா வச்சு தான் பேப்பர் எழுதணும். ஆனால் இந்த நம்மகிட்ட இருக்கிற எழுத்தாணி இங்கே எழுதணும். எங்கே எழுதணும்? எல்லாம் சொல்லுங்க, இங்கே எழுதணும். இங்கேருந்து உனா என்ன செய்யணும்? எழுதுனது கண்டிப்பாக வீணாக போகாது. அல்லேலூயா. எழுதுனது கண்டிப்பாக அப்பப்போ எடுத்து பார்க்கணும் அது எழுதுனதை. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள். பொண்ணும் பொருளும் கர்த்தருடையது, அதை நான் சுதந்தரிப்பேன். இந்த பூமி கர்த்தருடைய காருண்யத்தால் நிரம்பி இருக்கிறது. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எல்லா குறைகளையும் அதை நிறைவாக்கும். அல்லேலூயா. டெய்லி ஒரு 10 வாட்டி உங்கள் எழுத்தாணியில் எழுதணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்போ டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டியூஷன் வைப்பாங்க. சப்ஜெக்ட் 6 7 6 7 6ல் ஒரு சப்ஜெக்ட் வராத ஆள். எந்த சப்ஜெக்ட் வராது யாருக்கும்? இங்கிலீஷ் வராதா? சரி. அப்போ அம்மா இங்கிலீஷ் வராமல் ஃபெயிலாக போயிடும், மந்த்லி டெஸ்ட்டில் ஃபெயிலாக போயிடும். அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க? என்ன எங்கே அனுப்புவாங்க? ஸ்பெஷல் கிளாஸ். எங்கே அனுப்புவாங்க? ஸ்பெஷல் கிளாஸ். காலைல ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு வந்துடுவாங்க. அப்புறம் திருப்பி 5 மணிக்கு வந்துட்டு ஒரு டீயை காப்பியை குடிச்சுப்பட்டு எதாவது போடுறத போட்டுவிட்டு நேராக 6 to 7 7 to 8 ஸ்பெஷல் கிளாஸ். ஏன் ஸ்பெஷல் கிளாஸு சொல்லுங்கய்யா? அதில் வீக்கு. எதில் வீக்கு? அதில் வீக்கு. அப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு டயத்தை போட்டு அதுக்குன்னு என்ன செய்வாங்க? படி, எழுது எழுது. இதை வந்து இந்த வார்த்தை உனக்குள்ளே வரமாட்டேங்குது, அப்போ என்ன செய்ய, இந்த வார்த்தையை 10 வாட்டி எழுது அப்படின்னு சொல்லுவாங்க டீச்சர். எழுதுவேன். அப்போ அந்த ஸ்பெஷல் கிளாஸ் படித்து முடித்த உடனே அடுத்த மந்த்லி டெஸ்ட்டில் நீ பாஸ் ஆயிடுவேன். ஹலோ, அதே போல் உங்கள் வாழ்க்கையில் எதில் வீக்காக இருக்குது, எது உங்களுக்கு தேவை, எது வர வேண்டியது இருக்குது? ஐஸ்வர்யம் வேணுமா? சுகம் வேணுமா? வீடு வேணுமா?
படிப்பு வேணுமா, அப்படி ஒரு 5-6 சப்ஜெக்ட் இருக்குது. வீடு ஒரு சப்ஜெக்டு, ஐஸ்வர்யம் பணம் ஒரு சப்ஜெக்டு, சுகம் ஒரு சப்ஜெக்டு. அப்போ எந்த சப்ஜெக்டு உன் குடும்பத்தில் வீக்காக இருக்குது? எந்த காரியத்தில் உனக்கு வீக்காக இருக்குது? சுகத்தில் வீக்காக இருக்கா, பணத்தில் வீக்காக இருக்கா, சமாதானத்தில் வீக்காக இருக்கீங்களா, குடும்பத்தில் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது சமாதானம் இல்லையா, அதில் வீக்காக இருக்கீங்களா? அந்த ஒரு சப்ஜெக்டை எடுத்துகிட்டு தனியாக அதுக்குண்டான நோட்டை எடுத்துகிட்டு நீங்கள் தனியாக ஒரு ஸ்பெஷல் கிளாஸு 1 மணி நேரம் உட்காரணும். புரியுதா? புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னா பணப்பிரச்சனை இருந்தால் அந்த பணப்பிரச்சனைக்குண்டான நோட்டு, அந்த பணப்பிரச்சனைக்குண்டான நோட்டுகள் என்ன இருக்கும்? இங்கிலீஷுக்கு நோட்டுகள் என்ன இருக்கும்? அதான் இருக்கும். அப்போ அந்த பணப்பிரச்சனைக்குண்டான அந்த அந்த காரியங்களை எடுத்துகிட்டு போய் பேனாவை கொண்டு போய் ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு, என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினா என் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவில் நிறைவாக்கி நடத்திடுவா, என் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நடத்திடுவா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், இந்த 1 மணி நேரம் ஜெபத்தில் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பா. ஹலோ, எல்லாத்துக்கும் புரிஞ்சும் நினைக்கிறேன். அல்லேலூயா. அதனால் ஸ்பெஷல் கிளாஸு டெய்லி 1 மணி நேரம். ஹலோ, எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்குது உங்கள் குடும்பத்தில்? அடிக்கடி சண்டை வருதா? அப்போ சமாதான குலைச்சல் அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கோ. சமாதான காரணர் சர்வ இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போக மாட்டோம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போக மாட்டோம். நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. இந்த சப்ஜெக்ட் பேர் என்ன? குடும்பத்தில் சமாதானமெல்லாம் அடிக்கடி சண்டை வருது புருஷன் புஞ்சாதிக்கு. அப்போ என்ன செய்யணும்? அந்த சப்ஜெக்டை தூக்கிட்டு என்ன செஞ்சணும்? 1 மணி நேரம் போய் டியூஷனுக்கு போயிடணும். டியூஷன் படிக்க சர்ச்சுக்கு வரலாம், இல்லை வீட்டுக்கு 1 மணி நேரம் ஸ்பெஷல் கிளாஸ் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். அல்லது முடியலன்னா இங்கே வந்துடு, நான் எடுக்கிறேன் டியூஷன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அதிகமாக எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் அதிகமாக தேவைப்படுது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எனக்கு சொந்த வீடு இல்லை, இடம் கூட வாங்க முடியல. வீடும் ஆஸ்தியும் கர்த்தர் வைக்கும் சுதந்திரமே. அதுக்கு தனியாக ஒரு கிளாஸ் எடுங்க 1 hour. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, கவனிங்க. நான் ஜெபிக்கிறேன் 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 அப்படிங்கிறீங்களா? நீங்கள் ஜெபிங்க, ஆனால் நீங்கள் எடுக்கணும். எப்படி? எழுதி 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 எடுக்கணும். அல்லேலூயா. அதான் ஆபகம் 2:3 சொல்லுது, குறித்த காலத்துக்கு தரிசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, பொய் சொல்லாது கண்டிப்பாக நிறைவேறும். அதை கடன் தோடுகிறவன் வாசிக்கும்படி, ஆபகம் 2:2, கடன் தோடுகிறவன் வாசிக்கும்படி தீர்க்கமாக வர. அப்பனா நீ கடன் தோடுகிறவன் வீட்டுக்குள்ளே கடன் தோடு வாசிக்கும்படி தீர்க்கமாக வர. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அதான் வசனம் சொல்லுது. அதாவது நீங்கள் நிறைய பேர் நினைச்சா பிழைக்க வழி இல்லை, பிழைக்க வழி இல்லைங்கிறாங்க. ஆனால் பாருங்கள், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அப்போ கர்த்தரை தேடணும். எப்படி தேடணும்? ஜெபத்தில் தேடணும், துதியில் தேடணும், வல்லமையில் தேடணும், வசனத்தில் தேடணும். ஆமென் சொல்லுங்க. நேற்று மதுரையிலேருந்து ஒரு பையன் வந்திருந்தான், இன்ஜினியர் படித்த பையன். வந்துட்டு வேலையே கிடைக்கல. என்ன செய்யலை? வேலையே கிடைக்கல. வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். அதில் எவனோ ஒருத்தன் ஃப்ரெண்டு என்ன பண்ணான், டே வேலை கிடைக்கல, உனக்கு வருமானம் தானே வேணும், வா அப்படின்னு சொல்லிட்டு செல்லை கொண்டு போய் இதுக்குள்ளே நுழைச்சிப்பிட்டான். செல்லை கொண்டு போய் எதில் நுழைச்சிட்டியான்? வருமானம் வர்றதுக்கு சேரு மாட்டுக்குள்ள நுழைச்சிப்பிட்டான். கடைசியில் தம்பி அங்கிட்டு இங்கிட்டு கடனை உடனே வாங்கி உள்ளே போட்டு 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 தோற்று போய் கிட்டத்தட்ட 8 லட்சம் கடன். வாலிப பையன் 8 லட்சம் கடன். கடைசியில் வாழை பிடிக்கல. ஏன்டா அதில் போய் சேர்ந்த? அவங்க அம்மா, எதுக்கு இதில் மாட்டினேன்? பிழைக்கிறதுக்கு வழி தெரியல, வருமானத்துக்கு வழி தெரியலை அப்படின்ட்டு அது சொன்ன ஒரு பையன் வந்து சொன்ன சாட்சி அரண்டேன் நான். அப்போ அவன் என்ன பண்ணானா, வாழை பிடிக்காமல் என்ன பண்ணிட்டான், வீட்லேயும் நிம்மதி இல்லை, பணத்தை அங்கிட்டு இங்கிட்டு கடன் வாங்கி சேர் மார்க்கெட்டில் போட்டு 8 லட்சம் கடன் அடைக்கிறதுக்கு வழி தெரியலை. உடனே என்ன பண்ணிட்டான், சாகிறதுக்கு முயற்சி பண்ணி
அப்படி நடந்து போயிட்டுருக்கான். தன்னை மாய்த்துக்குள்ளே தன்னை அழிக்க நடந்து போயிட்டுருக்கான். நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு காற்று சர்ன்னு அடிச்சிருக்கு. அடிச்சிடும். அந்த காற்றுல வந்து ஒரு பேப்பரை மேலே மோதிச்சான். மோதினோன்னு அது என்ன பேப்பர்னு பார்த்தா ஒரு வசனம் ஆமோஸில், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை. அதுக்கப்புறம் தான் அந்த வசனங்களை புறம் படித்தானா. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தானா, கர்த்தரை தேட ஆரம்பித்தானா, பைபிள் படித்தானா, கர்த்தருக்கு நேரத்தை ஒதுக்குனானா. நடந்த காரியம் என்னன்னு கேட்டால், இப்போது அவனுக்கு வெளிநாட்டில் வேலை வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறான். கர்த்தரை தேடுதல் கிடைக்குது. பிழைக்கிறதுக்கு வழி கர்த்தர், பிழைக்கிறதுக்கு வழி இந்த வேத வசனம். பிழைக்க வழி தெரியலன்னு சொல்லாதீங்க. வேதம் சொல்லுகிறது கர்த்தரை தேடுங்கள் பிழைப்பீர்கள். அப்படின்னா என் பிள்ளைக்கு வேலை இல்லை, என் மகனுக்கு வேலை இல்லை, என்ன செய்ய தெரியல அப்படின்னா நீங்கள் மகனை உட்கார வச்சு இதை தேட வைங்க. இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் அவன் நீர்க்கால் ஓரமாக நடப்பட்ட இல்லை உதிரா இருக்கல. உன் பிள்ளை செழித்து வைங்க, வளருமையா. உன் பிள்ளையை கர்த்தரை தேட வைங்க. உன் பிள்ளையை பைபிள் படிக்க வைங்க. வேலை இல்லைன்னு சொல்லாதீங்க. வேலை இல்லையா, பைபிள் படிக்கிறத வேலையை வைங்க. கர்த்தரை தேடுவதில் வேலையை வைங்க. வேலை வீடு தேடி வரும். ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தேடுற காரியத்தை, தீமையை தேடாதீங்க, குறுக்கு வழியை தேடாதீங்க. அப்போ என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, ஆமோஸ் 5:14 நீங்கள் பிழைக்கும்படிக்கு, நீங்கள் வாழும்படி, நீங்கள் உயர்ந்திருக்கும்படி தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்படின்னா இங்க இருங்க, வாசிங்க. அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். அவர் இங்க இருங்க, இங்க வந்திருக்கிற எல்லாத்துக்கும் கர்த்தர் சொல்றாரு. அவர் உங்களை பார்த்து பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதன்படி செய்ய போறேன். நீங்க என்ன கேட்குறீங்களோ, என்ன சொல்றீங்களோ அதன்படி செய்ய போறேன். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, நீ அதுக்கு முன்னால நீ தேடுகிற காரியம், நீ வாஞ்சிக்கிற காரியம், நீ பார்க்கிற காரியம் தீமையா இருக்கக்கூடாது. அது நன்மையாக என்ன செய்யணும்? எதை தேட சொல்றாரு? எதை தேட சொல்றாரு? இந்த வசனம் என்ன சொல்லுது? நன்மையை தேடுங்கள். அப்ப நீங்களும் நானும் தீமையான காரியம் எதுவானாலும் அதை பார்க்காதீங்க, அதை தேடாதீங்க. தப்பான வழியில பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதை தேடாதீங்க, அதை நாடாதீங்க. நன்மை எங்க இருக்கிறது? உழைப்பு எங்க இருக்கிறது? இங்க இருங்க. ஒரு வார்த்தையை ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாரு. நீ கைது செய்கிற வேலையில் உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா, ஈசாக்க படி, ஈசாக்க தியானம் பண்ணு. உனக்கு பரிசுத்தம் வேணுமா, யோசிப்பை படி, யோசிப்பை தியானம் பண்ணு. உனக்கு ஆராதனை அபிஷேகம் வேணுமா, தாவீதை படி, தாவீதை நினை. உனக்கு விசுவாசம் வேணுமா, சாத்ராக்கு மேஷாக்கு ஆபத்தாங்க நினை, அதை படி. அப்போ இதெல்லாம் படிக்கும்போது அவர்கள் எதிலே தேர்ச்சி பெற்றார்களோ, அவர்கள் எதிலே வளர்ந்தார்களோ அதே போல் நீ வளர்வே. ஆபிரகாமை படித்து பாருங்கள். உங்கள் பூமி, உங்கள் ஆஸ்தி பூமி தாங்காத அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போனா நீங்கள் தேட வேண்டிய காரியம், ஜெபிப்பதுக்கு முன்னே நீங்கள் தேட வேண்டிய காரியம் நன்மையை தேடணும். அல்லேலூயா. தீமை தேடிட்டு நான் 2 மணி நேரம் ஜெபிக்க போகிறேன், தீமையை பார்த்துட்டு நான் 3 மணி ஜெபிக்க போகிறேன், கதை நடக்காது. நன்மைகளை தேடு. இன்னொரு வசனம் வாசிங்க, ரோமர் 2:7-8. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து, நன்மையான காரியங்களை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நான் சொல்றேன் பாருங்க, அழிஞ்சு போற காரியத்தை, ஒண்ணுமில்லாத காரியத்தை, குப்பையான காரியத்தை நீ என்ன செய்யாதீங்க, தேடாதீங்க. அழியாமை இருக்கிற காரியத்தை நீங்கள் தேடும்போது உங்களுக்கு நித்திய ஜீவன். அல்லேலூயா. இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கொலைசீர் சொல்லப்பட்டிருக்கிறது 3:1, நீங்கள் மேலானவையே தேடுங்கள். கொலைசீர் 3:1, நீங்கள் மேலானவையே தேடுங்கள். நீங்கள் கீழானதை பார்க்காதீங்க. நீங்கள் தேடுவது, நீங்கள் பார்ப்பது மேலே என்ன இருக்குது. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உன்னை மலை மேலே இருக்கிற பட்டணம் போல உயர்த்துவேன். அப்படின்னா மலை எங்கே இருக்குது? கீழே இருக்க, மேலே இருக்கா? அப்போ மலை மேலே இருக்கிற பட்டணமில் உயர்த்துவேனா நீங்கள் மேலே தான் பார்க்கணும். மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் உயர்வீங்க. அதான் மேலான என்ன செய்யணும், தேர்ன்னு பாருங்கள். அழிஞ்சு போகிற காரியத்தை பார்க்காதீங்க, நஷ்டமான காரியத்தை பார்க்காதீங்க, துக்கமான காரியத்தை தேடாதீங்க.
நீங்கள் தேடுவது எதை தேடுறீங்க, எதை பார்க்குறீங்க அப்படிங்கிறத கவனம். நீங்கள் தப்பான காரியத்தை தேடிவிட்டு, தீமையான காரியத்தை தேடிவிட்டு நான் ஜெபிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் தேடணும். எதை தேடணும்? நன்மைகளை தேடணும், மேலானவைகளை தேடணும், உயர்வான காரியங்களை தேடணும், அற்புதமான காரியங்களை தேடணும், அதிசயமான காரியங்களை தேடணும். அடுத்து சங்கீதம் 105:4 படிங்க. சங்கீதம் 105:4. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தருடைய வல்லமையும் அவர் சமூகத்தை என்ன செய்யணுமா? நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய பிரசன்னத்தையும் நான் நித்தமும் நான் தேடுவேன், நான் நாடுவேன். அல்லேலூயா. இங்கே இருங்களேன், இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்டை கரெக்டாக பிக்கப் பண்ணி பிடிச்சிட்டு நீங்கள் கேட்டு பாருங்களேன், லேட்டே ஆகாது. உங்கள் பிரச்சனை 1 கோடி, உங்கள் பிரச்சனை இருக்கா 1 கோடி மாறும். ஏன்னா பொண்ணு பொருள் எல்லாமே அவர் படைச்சது, தங்க சுரங்கம் அவர் படைச்சது. அவர் அதுலேருந்து கொஞ்சம் தும்மாந்துண்டு எடுத்து கொடுத்தா போதும், உன் பிரச்சனை மாறிடும். அல்லேலூயா. அப்போ நான் என்ன செய்ய, நீங்கள் மகிமையை தேடணும். அடுத்து இன்னொரு வசனம் இருக்குது பாருங்கள், 1 பேதுரு 3:11-12. 1 பேதுரு 3:11-12. பொல்லாப்பை விட்டு நீங்கி, அநியாயத்தை விட்டு நீங்கி, அட்டுழித்தை விட்டு நீங்கி, பிரச்சனை விட்டு நீங்கி, சண்டையை விட்டு நீங்கி, நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அதை இங்க இருக்க சமாதானத்தை என்ன செய்யணுமா? ஹலோ, எதை தேடணும்? சண்டையை தேடக்கூடாது, பிரிவினையை தேடக்கூடாது, சமாதானமாய் வாழ்வதற்கு தேடணும். அதான் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி கணவன் மனைவி ஜெபம் ஒரு காரியத்தை கொடுத்து 20 வருடம் நடக்க அப்படிங்கிறாங்க. ஏன் அவங்க ஜெபிச்சு நடக்கலை தெரியுமா? அவங்களுக்குள்ள வர சண்டை, பிரிவினை. நீ பெரியாளா, நான் பெரியாளா, அப்புறம் உட்காந்து ஜெபிக்கிறது நடக்காது. நீ சமாதானத்தை விட்டு செல்கிறேன், சமாதானமாக இருங்கள் என்று சொன்ன அந்த இயேசுனுடைய அந்த சமாதானம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கணும். கசப்பு குடும்பத்தில் இருக்கக்கூடாது, பிரிவினை குடும்பத்தில் இருக்கக்கூடாது, சண்டை குடும்பத்தில் இருக்கக்கூடாது. சமாதானத்தை தேடணும். சமாதானம் எங்கே இருக்குது அதைத்தான் நீங்கள் தேடணும். தொழிய சண்டை, பிரச்சனை, பிரிவினை நீங்கள் தேடக்கூடாது. நான் கட்ட பஞ்சாயத்து போகிறேன், அங்கே போகிறேன், தேவையில்லை உனக்கு. நீ சமானமாக இருக்கிற காரியத்தில் மட்டும்தான் கவனம் வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கடைசியாக 1 நாளாகமம் 16 வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அடுத்து அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். நல்லா கவனிங்க. 13 வசனம். அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவர் வாக்கின் நியாய தீர்ப்பு என்ன செய்யணுமா? எதை நினைக்க சொல்றாரு? ஹலோ, எதை நினைக்க சொல்றாரு? நீங்க ஒரு நாள் பிறந்தா நீங்க உங்க குடும்பத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையும் நினைக்காதீங்க. நான் பிள்ளையை எப்படி கட்டி கொடுக்க போறேன்னு தெரியல அப்படின்னு நினைக்காதீங்க. புரியுதுங்களா? அடுத்த மாதம் இந்த பிரச்சனை எப்படி சமாளிப்பேன், குழப்பமாக இருக்கே நினைக்காதீங்க. ஆனால் நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், அல்லேலூயா, அற்புதங்கள், அதிசயங்கள், உயர்வுகள், மேன்மைகள் என்ன செய்யணும்? நீங்கள் என்ன செய்யணும்? சிந்திக்கணும். அவர் இங்கே இருங்களேன், அவர் நம்மளை பார்த்து என்ன பேர் சொல்லி கூப்பிட்றாரு? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தர்த்திரமானே, ஒன்றுமில்லாத குப்பையே, தூசியே, அப்படியே சொல்லி கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு பாருங்க இந்த வசனத்தை, திருப்பி படிங்க. அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவர் எப்படி கூப்பிடுறாரு உங்களை என்னையும் பார்த்து? இஸ்ரவேலின் சந்ததியே. இப்போ நீங்க யாரு? இஸ்ரவேலின் சந்ததி, சரிங்களா? அடுத்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே. அவரால் நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருக்கோம்? தெரிந்து கொள்ளப்பட்டிருக்குமா? ஆமென் சொல்லுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் சொல்லுங்க. நான் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். நான் இயேசுவின் பிள்ளை. நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சிருக்கிறேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற அந்த எழுத்தனையை வச்சு இங்கே எழுதுனீங்கன்னா அவன் வரமாட்டான் பக்கத்தில். இது எழுதுணும், நீங்கள் அடிக்கடி எழுதுணும். நான் இயேசுவின் பிள்ளை, நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சிருக்கிறேன் எழுதணும். நான் அழிஞ்சு போகிற வித்தில் பிறக்கல, அழியா வித்தாய் ஜீவ வசனத்தில் மறுபடி பிறந்திருக்கிறேன் எழுதணும்.
எழுதுறீங்க. இதனுடைய மகன் நினச்சதான் கவலையாக இருக்குது, என் மகள் நினச்சதான் கவலையாக இருக்குது. இந்த ஆள் கொடுக்குற பணத்தில் எப்படி சமாளிக்க பண்ண தெரில, எனக்கு இப்படி ஆகிப்போச்சு வாழ்க்கை. இதை போட்டு எழுதிக்கிட்டு இருந்தா இதுதான் உன் கண்ணுக்கு வரும். இதை எழுதக்கூடாது, இதை எழுதாதீங்க, தயவுசெய்து எழுதிடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை எழுதி பாருங்க, உங்கள் வெட்டாந்தரமான வாழ்க்கை நீருற்றான வாழ்க்கையாக மாறும். உங்கள் அவந்தரமான வாழ்க்கை அது பாதையை போட்டு காட்டுக்கிற வாழ்க்கை. ஆமென். நீ எழுதுறது தான் எல்லாமே இருக்குது. உங்களோட இறுதிய பலகை இருக்கா இல்லையா? இருக்கா? அப்போ உங்களோட எழுத்தாணி இருக்கா இல்லையா? அப்போ எழுத்தாணையை வச்சு எழுதணும் 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 எழுதணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், எதை எழுதுறது சொல்லுங்க பார்ப்போம். அதிசயங்களை எழுதணும், அற்புதங்களை எழுதணும், சமானத்தை எழுதணும், அன்பை எழுதணும், தாழ்மையை எழுதணும், கிருபையை எழுதணும், செங்கடலை பிளந்தது எழுதணும், யோர்தானை கடக்க பண்ணது எழுதணும், கசப்பான தண்ணியை மதுரை மாத்தினது எழுதணும், 5:2 மணி பருக பண்ணது எழுதணும், மீதி 12 குறை எடுத்தார் அதை எழுதணும், 10 குஷ்டரை குணமாக்கினார் எழுதணும், 4 நாள் இறந்தகந்த லாசரை உயிரோட எழுப்பினார் எழுதணும். ஆமென். 12 திரும்பி உயிரோட எழுப்பினார் எழுதணும். என்ன சட்டியில் என்ன உற்பத்தியானது எழுதணும். கர்த்தர் வந்து உங்களை அழைச்சார்னா உங்களை பராமரிப்பாருங்க, உங்களை சும்மா அம்போடு விட மாட்டார். அப்போ நீங்கள் வந்து எனக்கு யாருமே இல்லை, என்னை எல்லாம் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாங்க. உங்களை உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யார் கைவிட்டாலும் தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உங்களை இங்கே எழுதி வச்சிருக்கிறாரு, உங்களை டெய்லி பார்ப்பார். அப்படி இருக்கும்போது எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாரும் உதவி செய்யலை, எங்கள் அண்ணன் போயிட்டான், தம்பி போயிட்டான், போட்டும். உருவாக்குறவர் உங்கூட இருக்கிறாரு, நடத்துகிறவர் உங்கூட இருக்கிறாரு, படைச்சவர் உங்கூட இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நீங்கள் எழுதிக்கிட்டே இருங்க, இதயத்தில் எழுதிக்கிட்டே இருங்க. எழுதுனது வச்சுக்கிட்டு கேளுங்க. நீங்கள் கேட்ட இந்த வசனம் அழகான முதல் ஒரு வசனம் வாசம் எப்படி நீங்கள் கேட்டுக்கொண்டது எப்படி எப்படி போட்டிருக்க ஒரு வசனம் இருக்குல்ல, சங்கீதத்தில் வாசமா நீங்கள் கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொள்வீங்க. எந்த வசனம்? எதை படிச்சீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொள்வீர்கள். அது எந்த வசனம்? சமானத்தை தேடுங்களா, நன்மையை தேடுங்களா, கேட்டுக்கொண்டதை என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீர்கள். கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்வீர்கள். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கே இருங்க. பொன்னும் பொருளும் கர்த்தருடையது எழுதுங்க. பூமி அந்த இடையும் கர்த்தருடையது. என் வெளிச்சத்தில் ராஜாக்கள் ஒளியில் வருவார்கள் எழுதுங்க. அநேக ஜாதிகளில் கடன் கொடுப்பேன் எழுதுங்க. என் தெய்வம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யம் குறையெல்லாம் கிறிஸ்து மகிமை எழுதுங்க. எழுதிட்டு பிரச்சனையை மாறும்படி ஜெபிக்கிறேன். கேட்டு பாருங்கள், அற்புதம் நடக்கும்.